ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் சட்னி அரைச்சி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? வாங்க சூப்பராக சிம்பிளாக ஒரு தக்காளி சூப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 தக்காளி நிறைய எடுத்துக்கோங்க. ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, 3 லவங்கம், ஒரு பட்டை, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இந்த சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டுக்கோங்க. வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஒன்றா வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதுலேயே தேவையான அளவு உப்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. இது வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான் இது. இது நல்லா அரைச்சிட்டோம் நம்ம. இப்போ அந்த வெங்காயம் வதங்கினவனே இதை நம்ம போட்டுப்போம். இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஒரு 1.5 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதில் ஒரு 1-2 பத்து தேங்காவை போட்டுக்கிறேன். தனியா ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு சூப் அதிகமாக வேணால் 2-3 கூட போடலாம். இதை நல்லா அரைச்சிக்கோங்க. அது கொதி வரும்போது இதை கொட்டிடுங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லியோடு சாப்பிட்டோம்னா எக்ஸ்ட்ரா 2 இட்லியே எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.